கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி இந்த தடவை கப்பு வின் பண்ணோம் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே அந்த வின்னிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். முதல் 3 மேட்ச்ல ஒரு 2 வின் பண்ணிட்டா கூட அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சு போயிடுவாங்க. ஆனா பிரச்சனையே அங்கதான். ஹோம் மேட்சஸ் ஓரளவுக்கு ஈஸியாவே இருந்தாலும் ஆர்சிபியோட முதல் 3 மேட்ச் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ ஆர்சிபி என்ன மாதிரியான பிளான் வச்சிருப்பாங்க, டிகே உடைய மாஸ்டர் பிளான் என்ன ஏது அப்படிங்கறத கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணணும்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா அதுல மாற்றமே கிடையாது. ஆர்சிபி மட்டும் கிடையாது, சிஎஸ்கே மற்ற பிரான்சைஸ் எல்லாமே அந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் உள்ள வருவாங்க. ஆனா சீசன் ஒரு 4-5 மேட்ச் போக போக தான் டீம் எந்த மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை, என்ன ஓட்டைகள், ஜெயிக்க முடியுமா முடியாதாங்கிறது ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா போன சீசன் இருந்த ஆர்சிபியை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஆரம்பத்தில் அப்படியே லைனா தோத்துட்டு வந்த மாதிரி இருந்தது. கடைசியில் அப்படியே புஷ் பண்ணி 1% சான்ஸை வச்சு எப்படியோ குவாலிஃபை ஆனாங்க. ஆனா அதை டைட்டில் வின்னரா கன்வெர்ட் பண்ண முடியல அப்படிங்கறதான் வருத்தமான விஷயம். ஸோ இந்த தடவையும் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா கம்ப்ளீட்டா பிளேயிங் 11 சூப்பரா இருக்கணும். ஸோ அந்த வகையில் இப்போ பிளேயிங் 11ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருமே அவ்வளோ பெருசா ஃபார்ம்ல கிடையாது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பத்தல் யாருமே பெருசா எதுவும் கிடையாது. விராட் கோலியும் ஒரு மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ பட்டிதாரை நம்பி தான் இருக்கு. ஸோ இதை தாண்டி தேவ்தத் படிகளுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ எனிவே ஆர்சிபி கேம்ப் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் மாறும் அப்படிங்கிறது நம்ம நம்பலாம். நம்பிக்கையில தான் எல்லாமே இருக்கு. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா பவுலிங் யூனிட் எடுத்தாங்க. ஸோ நல்ல ஒரு பவுலிங் யூனிட் தான் புவனேஸ்வர் குமார் இருக்காரு. ஆனால் சப்போர்ட்டுக்கு ஹேஸ்லவுட் நச்சுன்னு போடக்கூடிய பவுலர்ஸ் இருந்தாலுமே அவங்க எல்லாருமே இன்ஜுரி லிஸ்ட்ல இருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. என்னதான் நடக்க போகுதுங்கிறது தெரியல. ஸோ அவருக்கு பல ரிப்ளேஸ்மெண்ட் வருமா, இல்லை நுவான் துஷார் ஆட போறாரா, அவருக்கே இன்ஜுரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லுங்கி எங்கடி, அதுக்கு மேல அவருக்கும் இன்ஜுரி. ஸோ என்ன மாதிரி காம்பினேஷனோட போக போறாங்க அப்படிங்கிறதே ஆர்சிபி நினைச்சாலே ஒரு பயமா இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலா மற்ற பிரான்சைஸுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஆர்சிபிக்கு இருந்தாலுமே ஆர்சிபியோட முதல் 3 மேட்ச் கஷ்டமான மேட்சா போட்டு வச்சிருக்காங்க. ஸோ நம்பர் 1 ஈடன் கார்டன்ல நடக்குது. கேகேஆர் பரம எதிரி, அதுல மாற்றமே கிடையாது. இவங்க அடிச்ச கம்மி ரன் அவங்க கிட்ட தான். ஸோ பல தடவை வாங்கி கட்டி இருக்காங்க. ஸோ ஆர்சிபியோட வின்னிங் பர்சன்டேஜ் அங்கேயும் கம்மியாக தான் இருக்கு. அட் த சேம் டைம் ஈடன் கார்டன்ல பயங்கரமா விளாண்டுருக்காங்க. ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ போன தடவை சாம்பியன் வேற, இந்த தடவை முதல் போட்டி ஆடுறாங்க. முதல் கேமே அவே கேமா இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ஒரு 3 மேட்ச் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இடையில தோத்தா கூட ரிமைனிங் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 4 மேட்ச் 3 மேட்ச் வின் பண்ணா கூட அப்படி இப்படின்னு சொல்லி உள்ள போயிடலாம். ஆனா முதல் 3 மேட்ச் சொதப்பிட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ முதல் மேட்ச் கேகேஆருக்கு அப்புறமா ஸோ அடுத்ததான் சிஎஸ்கேவை ஃபேஸ் பண்ண போறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன தடவை வெறியில் இருக்காங்க. இந்த தடவை சேப்பாக்கில் நடக்க போது வின்னிங் பர்சன்டேஜ் சிஎஸ்கே தான் அதிகமாக வச்சிருக்காங்க. 21 தடவை வின் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி கூட கம்பேர் பண்ணும்போது. அட் த சேம் டைம் போன தடவை பவுலிங் யூனிட் அவங்க கிட்ட கிடையாது. ஒரு பத்திரானா கிடையாது, ஒரு முஸ்டபிஷூர் கிடையாது. இருக்கிறத வச்சு சமாளிச்சு வின் பண்ணலான்னு பார்த்தா அவங்களாலையும் முடியல. ஸோ ரிவெஞ்ச் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு டஃப் கேம் தான். ஸோ மென்டலி டஃப் கேம், அதாவது நம்ம ஃபிசிக்கலி பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு விளாட்றதை தாண்டி மென்டல் கேம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜெயிச்சாகணுங்கிற ஒரு ப்ரெஷர் இருந்துட்டு இருக்கும். ஏன்னா போன தடவை பண்ண சம்பவம் அப்படி ஜெயிச்சதுக்கப்புறம் ஓவரோ செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தோத்ததுக்கப்புறம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கலாய்க்க, ஆர்சிபி ஃபேன்ஸ் கலாய்க்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஓவர் கம் பண்ணி வந்தாகணும். ஸோ அதுக்கு அடுத்ததான் மும்பை இந்தியன்ஸ் கூட மேட்சுங்க. ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் அவங்களும் பரம எதிரி தான். 2019 ஒரு மேட்ச் வந்துட்டு நோ பால் போடுவாங்க. அது கண்டுக்காம பார்த்தோம் அப்படின்னா அந்த மேட்ச் மும்பை ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அது நோ பால் கொடுத்திருந்தா ஆர்சிபி ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச். ஸோ அதுக்கப்புறம் 2014 இருந்தே பார்த்தோம் அப்படின்னா அந்த மிச்சல் ஸ்டாக் வர்சஸ் பொல்லாட் ஃபைட்ல இருந்தே அதுவும் ஒரு மினி ரைவல்ரி தான். ஸோ விராட் வர்சஸ் ரோஹித் சர்மாங்கிற மாதிரி வந்து நிற்க போகுது. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். இந்த 3 மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியான மேட்ச். மறுபடியும் இன்னொரு ரவுண்டு வரும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆர்சிபிக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 3 மேட்ச்ல கண்டிப்பா ஏதாவது 2 மேட்ச் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ இன்னும் அந்த ஃபயர் பர்ஃபார்மன்ஸோட போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி அவங்க ஹோம்ல நடக்கக்கூடிய 7 மேட்சஸ் வின் பண்ணி ஆகணும். இதை பத்தி செப்பரேட் வீடியோ போடுறேன். ஹோம்ல எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி டிகே சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய லென்த்தாக சொல்லியிருக்காரு. அதை செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். ஹோம் மேட்சஸ் வின் பண்ணிட்டாலே ஆர்சிபிக்கு 90% சுமை அப்படிங்கிறத குறைஞ்சிரும். அவையில் எங்காவது ஒரு 2-3 மேட்ச் வின் பண்ணால் கூட அப்படியே அவங்க ஈஸியாக குவாலிஃபை இருக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல இல்லையா, முதல் 3 மேட்ச் அப்படிங்கிறது மிகப்பெரிய கண்டம். அதை தாண்டிட்டாலே ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணி வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த தடவை ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டான ஸ்குவாடு தான். ஆனால் பிளேயர்ஸ் தான் ஃபார்மில் இல்லை. ஸோ பிளேயர்ஸ் வந்துட்டு டக்குன்னு ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் மேட்சுக்கு ஒரு 10 பால் 5 பால் பிடிச்சி ஒரு 30 ரன் 40 ரன் பக்கம் அடிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் ஜேக்கப் பத்தல் அவர்லாம் ஃபார்முக்கு வரணும். ஸோ ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு மேரியோ ஷெப்பர்ட் எல்லாம் பிளேயிங் 11ல கொண்டு வரணுங்கிறத ஆசை. அது போக தேவ்தத் படிகள் நல்லா டச்சில் இருக்காரு. அவருக்கு இடம் கிடைக்குமாங்கிறதே டவுட் தான். ஸோ கூடிய சீக்கிரம் முதல் 3 மேட்ச் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா கூடிய சீக்கிரம் மாற்றங்களை பண்ணால் மட்டும்தான் ஆர்சிபினால முன்னேற முடியும். இந்த தடவை என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்படியே இருக்க சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.